ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டார் அலி பிபிக்கு புதுக்கோட்டையிலேருந்து மீண்டும் ஒரு புது டிஷ் செய்யறதுக்காண்டி அறுசுவை சேனல்லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனை பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் போன்லெஸ்ஸை பயன்படுத்தி ஸ்பைசி பக்கோடா செய்ய போகிறோம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ முதல் தேவைன்னா உங்களுக்கு வந்து சிக்கனுடைய போன்லெஸ், இந்த மாதிரி வந்து சிக்கனுடைய போன்லெஸ் பீஸ் வந்து இது மாதிரி வாங்கிங்க. இதை வந்து நல்லா கழுவி இதை மஞ்சள் போட்டு இதை வந்து கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மஞ்சள் போட்டோம்னா அதோடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாது, நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இதை வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நான் கடலை மாவு வாங்கி வச்சுருக்கேன். இந்த கடலை மாவு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கடலை மாவு வாங்கிங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து ஆனியன் செய்ய போகிறதுனால இது ஆனியன் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துங்க. இங்கே பாருங்க, க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கு. க்ரீன் சில்லி இந்த அளவு கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 400 கிராம் போன்லெஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சில்லி யூஸ் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு ஓவர் ஸ்பைசியாக வேணும்னா கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கார்லிக் வந்து தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பக்கோடாவில் சேர்க்கறதுனால இதனுடைய சுவை நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு மனம் இருக்கும். இந்த ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் ஆட் பண்ணுறதுக்கு சில்லி பவுடர் வச்சுருக்கேன், டர்மரிக் பவுடர் இருக்குது, சால்ட் இருக்குது, ஆயில் இருக்குது. வாங்க, இப்போ நம்ம வந்து இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்னாக்க, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்க, இந்த போன்லெஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு பாயில் பண்ண போகிறோம். ஒரு வாட்டர் லெவல் வந்து இது வந்து 400 கிராம் வந்து போன்லெஸ் இருக்குது. இதுக்கு 500 லிட்டர் வந்து ஒரு ஆயில் இல்லாமல் வெறும் தண்ணியில் பாயில் பண்ண போகிறோம். ஒரு ஆஃப் பாயில் பண்ண போகிறோம். வாங்க எப்படிங்கிற பார்ப்போம். கடாய் வச்சாச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இந்த தண்ணியில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய போன்லெஸ்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டர்மரிக், அதாவது மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம வந்து இதில் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், நல்லா ஒரு மணமாகவும் இருக்கும். அது ஆன்டிபயோட்டிக்னால கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதில் பாயில் பண்ணிட்டோம்னா இறக்கிடலாம். இது இப்போ ஒரு ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லிம் பண்ணிக்கிறோம் கேஸை. இப்போ வந்து எடுத்துக்கிறோம், ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த இதை வந்து கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு லேயரில், அதாவது ஒரு த்ரெட்டு மாதிரி நூலாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம த்ரெட்டாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து நைஸாக நூல் கணக்காக எடுத்துட்டோம். ஸோ வாங்க மசாலா ஆட் பண்ணுறத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்குவோம். இந்த பவுலில் மசாலாவை கலந்துக்க போகிறோம். இது கடலை மாவு வந்து ஒரு 400 கிராம் சிக்கனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. அப்புறம் இது வந்து அரிசி மாவு இதில் ஒரு ஸ்பூன். அப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம். சில்லி பவுடர் உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா ஒரு 2 உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற
ஆனியனை இதில் போடுவோம். ஆனியன் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆனியனும் சிக்கனும் சேரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். சில்லி கட் பண்ணி வச்சுருக்க கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோலோடு வச்சுருக்கக்கூடிய இந்த கார்லிக் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலாவோட அந்த அந்த மாவு, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா ஒரு கணைஞ்சிக்கோங்க. அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லேயராக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 50 ml அல்லது 25 ml வாட்டர், ரொம்ப வேணும். மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு 50 ml ஆட் பண்ணியிருக்கேன், போதும். இன்னும் கொஞ்சம் நம்ம இதை சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக மணமாக இருக்கும். ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும். வாங்க இதை நம்ம இப்போ போய் ஃப்ரை பண்ணி. நம்ம ரெடி பண்ண மசாலா, சிக்கன் போன்லெஸ் பக்கோடாவுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து கடாயை வச்சு சூடு பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரௌனிஸாக ஃப்ரை பண்ணி எடுக்கப்புறம் வாங்க இந்த மாதிரி வந்து போடும்போது பிரித்து விடணும். பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஒரு லேயராக தனித்தனியாக வரும். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடணும். இப்போ வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வந்துருச்சு. இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிப்பாங்க, ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையாக இருக்கும். ஒரு ஈவினிங் டயத்தில் செஞ்சீங்க நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சும்மா சாதத்தோடையும் சூப்பராக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ஆயில் ட்ராப் பண்ணிட்டு இந்த ஆனியன், இந்த கார்லிக், இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃப்ளவராக இருக்கும். ஒரு மனமாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் போன்லெஸ் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுங்க, நல்லாவே இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ஈவினிங் நேரத்தில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சாதத்தோடு சாப்பிட்லாம். இந்த சேனல் எங்களுடைய அறுசுவை சேனல். எங்களுக்கு நீங்கள் வந்து லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.